guys, இந்த வீடியோவில் 2024 மாடல் பஜாஜோட பல்சர் RS 200க்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 2025 அப்டேட்டட் மாடல் பல்சர் RS 200க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் இந்த 2025ல் லான்ச் ஆன RS 200 வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. RS 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 1,74,000 அப்படிங்கிறது டெல்லி எக்ஸோரூம் பிரைஸ். இதுவே நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,76,000 எக்ஸோரூம் பிரைஸ் வந்து இருந்தது. இப்போ 2025ல பார்த்தீங்க அப்படின்னா 1,84,000 கிட்டத்தட்ட 8,000 கிட்டத்தட்ட இல்லைங்க 8,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 8,000 அப்படிங்கிறது நினைக்காதீங்க, 8,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் சேஞ்சஸ். இதுக்கு 8,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸாக நான் பார்க்குறேன். இதுக்கு நம்ம RS 200 அந்த 8,000 கம்மியாகவே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த கிளஸ்டர் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு போக போகிறோம் 2025க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கூட 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் தான் இருக்குது. இதுலேயுமே பெருசாக பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை விட்டாங்க. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இருக்கக்கூடிய 2025 மாடலும் சேம் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 13 லிட்டர்ஸ் தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டயர்ஸும் வந்து 110/70 செகண்ட் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 140/70 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் எந்த விதமான அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS-ஓட புது மாடலில் 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரைன், ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரைட் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு, ஆஃப் ரோடு, ரெயினுங்கிற இந்த 3 ரைடிங் மோட்ஸ், இந்த ப்ளூடூத் கனெக்ஷன், அதே மாதிரி நேவிகேஷனோட உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 167 கிலோகிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பம்பிள் பி ஃப்ரண்ட் ஃபேஸியாக தான் இருக்குது. ட்வின் ப்ரொஜெக்டர் ரெடி ஹெட்லாம்போட. டெயில் செக்ஷன் ஆப்வியஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்தாவே நல்லாவே தெரியுது. மற்றபடி இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் மெக்கானிக்கல் வைஸோ இல்லை கான்ஃபிகரேஷன் வைஸோ எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. சீட் நல்லா இருக்குது. பில்லியனுக்கும் ரைடருக்கும் அந்த கம்ஃபர்டபுள் வந்து ரைடை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் அப்படிங்கிறதும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் ஹக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. RS 200 பழைய மாடல்லையும் இது எல்லாமே இருந்துச்சு. புது மாடலில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணும்னா நம்ம சொல்லலாம். மற்றபடி RS 200 2025 மாடல் வந்து 8,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க, ஒர்த்து தான். ஏன்னா கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, இதோட டெயில் செக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ், டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற இன்ஜின் தான் நமக்கு முக்கியங்க. அந்த இன்ஜினில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆப்வியஸாக நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம்னா USD ஃபோக்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கொடுக்காம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பழைய மாடல் 2024க்கு நான் ஏன் 2025 வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மேஜரான காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பேரிசன் எதுக்காக அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியா RS 200 அப்படின்னு கேட்கறதுக்கு தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல்னு சொல்ல முடியாது, மிடில் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மிடில் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் இது வந்து ஒரு ரேசிங் தாறுமாறான ஒரு பைக்காக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பைக்காக தான் இருக்குது. மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட அந்த மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகனல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ஆப்வியஸாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் பைக் நம்ம கைக்கு வந்தால் தான் தெரியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 35 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக் மைலேஜ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நான் சொல்லிட்டேன் நல்லா தான் இருக்குது, எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய RS 200 பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் இருக்காது. கிளஸ்டர் வந்து உங்களுக்கு அந்த டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்காது. ஸோ அந்த டிஜிட்டல் கிளஸ்டர் இல்லாதனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்
ப்ளூடூத் கனெக்ஷன், அதுக்கப்புறம் ரைடிங் மோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நியூ கலர்ஸ், நியூ டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எனக்கு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பில்லியனுக்கு அந்த கிராப் ரீல்ஸ் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவ்வளோதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். 3 கலர் வந்து அதே கலர்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. புதுசாக எந்த ஒரு நியூ கலர்ஸும் வந்து ஆட் பண்ண கிடையாது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு வந்து இன்னும் 1 or 2 வீக்கில் கிடைச்சிரும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா ஷோரூம்ஸ்க்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூரலில் இருக்கக்கூடிய பஜாஜ் டீலர் ஷோரூம்ஸ்க்கு கொஞ்சம் இந்த மந்த் எண்டு கூட ஆயிடும் பைக் வந்து வர்றதுக்கு. பெரிய சிட்டிஸில், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸில், சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டிஸில் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக்கில் இப்போ கூட இருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த சிட்டிஸை பொறுத்து தான். ஸோ இதோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 5,000 10,000 கூட கொடுத்து நியர்பையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் எந்த பஜாஜ் ஷோரூம் இருக்கோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பைக்கோட டெலிவரி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 month 1.5 month நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபைனல் தாட்ஸ் இந்த பைக்கில் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூன்னு சொல்வேன். பட் இன்னும் அந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்லாம் கொடுக்கலாமே. இன்னும் 2 வருஷத்துக்கு இதே பைக்கை வச்சு ஓட்டிட்டு கடைசியில் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோன்னு சொல்லி 1 yearல நமக்கு வந்து 2027 இவங்க இதை அப்டேட்டாக கொடுத்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.